இந்த நாளிலும் நம் அனைவருடைய தியானத்திற்கும் வசதியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை நம்மில் ஒருவர் துரிதமாய் வாசிக்க நாம் கவனிப்போம். யோவான் 15:16. நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சீடர்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நமக்கு தெரியும், சேனைகளின் கர்த்தர் இந்த பூமியில் மனுஷகுமாரனாய் உலாவின அந்த காலங்களில் தன் சீடர்களை எப்படி அழைத்தார் என்பது நமக்கு தெரியும். மிகுந்த வேதனையோடு இரவெல்லாம் பிரயாசப்பட்டு தோல்வியை சந்தித்து கொண்டிருந்த அந்த செம்படவன் மீனவன், அந்த மீனவனை பார்த்து என் ஆண்டவர், வா, உன்னை மனிதனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று சொல்லி அழைத்தார். இப்படி நீங்கள் வேதாகமத்தை வாசிக்கும் போது 12 சீடர்களுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. 12 சீடர்களையும் ஆண்டவரே அழைத்தார். நாம் அதை போல்தான் இந்த ஆண்டவர் எனக்கு வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ளவே இல்லை, அவர்தான் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்தியாவில் நீங்கள் வாழ்வது உண்மையானால், இந்தியாவில் நீங்கள் பிறந்திருப்பது உண்மையானால், நீங்களும் நானும் இந்த இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை. இயேசு நம்மை தெரிந்தெடுத்தார். 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே தன் சீடனில் ஒருவனை அனுப்பினார். நீங்கள் போய் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும், உங்க கனி நிலைத்திருக்கணும்னு சொல்லி அனுப்பினார். அந்த சீடனில் ஒருவன் தோமா நம்முடைய தேசத்திலே வந்து சுவிசேஷத்தை அறிவித்தான். அதனுடைய விளைவு நம்முடைய மூதாதையர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆம், ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தார், ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். நாம் இந்த உலகத்தாலே கவனிக்கப்படாமல் இருந்தோம். நீங்களும் நானும் இந்த உலகத்தால் உதாசீனப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தோம். ஒரு உடைந்த பாத்திரத்தை எப்படி வீட்டிற்கு வெளியே வீசி எறிவோமோ, இதை போல ஒரு உடைந்த மண் பாண்டத்தை போல நாம் வீட்டிலிருந்து தூக்கி வீசப்பட்டவர்கள் போல் தெருவிலே கிடந்தோம். உடைந்த பொருட்கள் ஓரம் கட்டப்பட்ட நிலையிலே, பழுதடைந்த பொருட்கள் பயன்படுத்த முடியாது என்று சொல்லி ஒதுக்கி வைத்தது போல ஓரம் கட்டப்பட்ட ஒரு பொருட்களாக நாம் இருந்தோம். முள்வேலியிலே அகப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒரு ஆட்டை போல, ஐயோ வாழ்வதற்கு வழி இல்லை, யார் என்னை வாழ வைப்பார்கள், யார் என்னை காப்பாற்றுவார்கள் என்று ஆதங்கப்பட்டு கொண்டு இருந்தோம். குறைவுகளோடு தேவையின் நடுவிலே அடுத்த நேரத்திற்கு நான் என்ன செய்வதற்கு, சாப்பிடுவதற்கு என்று சொல்லி புலம்பிக் கொண்டே இருந்தோம். சேற்றிலே புரண்ட பன்றியை போல இவ்வுலக பாவ வாழ்க்கையின் சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டே இருந்தோம். தேடவில்லை நாம், ஆனால் ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த காலை வேளையிலே நான் நினைப்பூட்டுகிறேன், அன்று சீடர்களை பார்த்து சொன்ன அதே ஆண்டவர்
உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? எத்தனை ஆண்டுகளோ நான் இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தேன். சொல்லுங்க. எத்தனை ஆண்டுகளோ நான் இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தேன். மகராசன் மகராசன் இயேசு வந்தா, மகராசன் இயேசு வந்தா, என்னை மகனாய் ஏற்றுக்கொண்டா, மகனாய் ஏற்றுக்கொண்டா. தேடி இயேசு வந்தா, தேடி இயேசு வந்தா, என்னை தேற்றி வாழ வைத்தா. தேடி இயேசு வந்தா, என்னை தேற்றி வாழ வைத்தா. உடைந்த பாத்திரத்தை போல ஓரங்கட்டப்பட்ட சூழ்நிலையிலும், சேற்றில் புரண்ட பன்றியை போல நாம் சேற்றிலே, அந்த பாவ குழியிலே, பாவ சேற்றிலே, பாவ சந்தோஷத்திலே மிதந்து கொண்டிருந்த சூழ்நிலையிலும், கவனிக்கப்படாமலும் முள்வேலியிலே சிக்குண்ட ஒரு ஆட்டை போலவும் சிக்கி கிடந்த நம்மை ஆண்டவர் தேடி வந்தபோது நம்முடைய வாழ்க்கையில் க்ஷணப்பொழுதிலே ஒரு மாற்றம், க்ஷணப்பொழுதிலே ஒரு மகிழ்ச்சி, க்ஷணப்பொழுதிலே இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஐம்புலன்களுக்குள்ளும் கடத்தப்பட்ட ஒரு அனுபவம். என்னவென்று தெரியவில்லை. அந்த மகிழ்ச்சியின் விளைவிலே துள்ளுகிறோம், குதிக்கிறோம், சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே என்று சொல்லி பாடுகிறோம். அந்த சந்தோஷத்தின் மிகுதியிலே நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. இதுதான் என் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேடி வந்தார் என்பதற்கு அடையாளம். எவர் ஒருவன் கர்த்தரனை தேடி வந்தார் ஐயா, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற என் வாழ்வை மலர செய்தார் ஐயா என்பதை நீங்கள் நம்பினால், அதை அனுபவ ரீதியாக அனுபவித்தால் உங்கள் உள்ளத்தில் ஒரு பேரானந்தம் பொங்கிவிடும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பேரானந்தம் பொங்கும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நம்முடைய முகம் மலரும். முகம் மலரும் போதே அக்கம் பக்கத்தினர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்பார்கள், என்ன என்று கேட்பார்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம். நேற்று வரையிலேயே உங்களுடைய வாழ்க்கை வேறு விதமாக இருந்தது. இன்று தேடி வந்தவருடைய அந்த தொடுதலை உணர்ந்த பிற்பாடு வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம். இந்த மாற்றத்தை பார்க்கும்போது உங்களை அருகில் இருந்து கவனிக்கிறவர்கள் இன்னும் கூர்மையாய் உற்று கவனிக்க ஆரம்பிப்பார்கள். மாற்றம் ஏற்படும் போது இப்படித்தான் பரிசுத்த வேதாகமத்திலே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 4வது அதிகாரம், இந்த 4வது அதிகாரத்திலே ஒரு பெண்மணி சமாரியா நாட்டை சார்ந்தவள், அவளுடைய வாழ்க்கை சரியில்லை என்பது நமக்கு தெரியும். இயேசுநாதர் அந்த பெண்மணியை சந்திக்கின்றார். அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய வாழ்வின் காரியங்களை எல்லாம் சொன்னபோது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம். என்ன செய்கிறாள் தெரியுமா? வாசிக்க கவனிப்போம். யோவான் 4வது அதிகாரத்தின் 29 மற்றும் 30வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்கலாம். ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள். அவர் கிறிஸ்துதானோ என்றாள். அவர் கிறிஸ்துதானோ என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். கவனிக்கணுமா? தேடி வந்தவர் என்னை தேடி வந்தார், என் வாழ்வை மாற்றிவிட்டார் என்பதை நான் புரிவேனானால், அவன் எப்பேற்பட்ட கொடூரமான பாவியாயிருந்தாலும்,
அவனுக்கு எந்த விதமான போதனையும் தேவையில்லை, எந்த விதமான வேதாகம கல்லூரியும் அவனுக்கு தேவையில்லை, அவனுக்கு எந்த விதமான முகாம்களும் தேவையில்லை. அவன் எதையும் பெற்றுக்கொள்ளாமலே, எதையும் எந்த விதமான கட்டளையும் பெறாமலே வேகமாய் செய்கிற காரியம் இதுதான். இந்த பெண்மணியை போல கிராமத்துக்குள்ள போறான். இந்த பெண்மணி சொல்லுகிறா, என்னை ஒருவர் சந்தித்தார், என் காரியங்களை எல்லாம் விவரித்து சொன்னார், அவர்தான் கிறிஸ்துவா, வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறது போல நீங்களும் நானும் சொல்லுவோம். தெளிவாய் சொல்லட்டுமா? என் ஆண்டவர் என்னை தேடி வந்தார் என்கிற ஒரு உறுதிப்பாடோடு கூட நீ இருப்பது உண்மையானால் நீங்கள் தானே வருவதில்லை, ஏதோ 4 பேரோடு கூட வருவீர்கள். நீங்கள் தனிமையாய் வருவதில்லை, 4 பேருக்கு இந்த விவரத்தை சொல்லுவீர்கள். ஐயா, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஒருவர் ஏற்படுத்தினார் என்று சொல்லுவீர்கள். இந்த பெண்மணி சொல்லுகிறாள். ஆனால் இவருடைய வார்த்தையை கேட்டவர்கள், வாசிப்போமா? அதே அதிகாரத்தின் 39வது வசனத்தை வாசிப்போம். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர்மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்கள். என்னவாமா இந்த அம்மா சொன்னதும் அந்த ஊர்ல இருக்க நிறைய பேர் ஆண்டவர் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் மாறிட்டாங்களாம். 42வது வசனத்தை வாசிங்கம்மா. உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அந்த ஸ்திரீயை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இந்த அம்மா சொன்னது ஒரு ஸ்டெப்பு, தேடி வந்தாங்க. இங்க வந்து பார்த்தா இயேசுநாதர் உபதேசிக்கிறார். இப்போ அவங்க கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. ஏம்மா, நீ சொன்னதுனால இல்லை, நாங்களே வந்தோம், நாங்களே கேட்டோம். அவருடைய உபதேசத்தை கேட்டபோது எங்களுக்கு புரிந்து கொண்டது, இவர்தான் கிறிஸ்து என்று. ஆமேன், ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. தேவன் என்னை தேடி வந்தார் என்பது உண்மை. என்னை தேடி வந்தார் என்கிற செய்தியை நான் ஒருவரிடம் சொல்லுகிறேன். அவனும் அசைக்கப்பட்டவனாய், ஒருவேளை இந்த இயேசுவை இவருடைய வாழ்க்கையில் இவ்வளவு மாற்றம் ஏற்படுத்தின இவரை பார்க்கலாமா இவருக்கு என்று சொல்லி அவர் ஒரு படி முன்னேறி வருவது என்னதோ உண்மை. ஆனால் நான் சொல்றதெல்லாம் அவன் கேட்டான்னா அவன் உருப்பட மாட்டான். ஏன்னா எனக்கே ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்று மட்டும் தெரியும். தேடி இயேசு வந்தா, என்னை தோள் வாழ வைத்தா. தேடி இயேசு வந்தா, என்னை தேற்றி வாழ வைத்தா. அவர் என்னை தேடி வந்தார்னு ஒண்ணு மட்டும்தான் தெரியும். ஏன்னா என் வாழ்க்கை கெட்ட வாழ்க்கை, என் வாழ்க்கை அவலட்சணமான வாழ்க்கை, என் வாழ்க்கையினால ஜனங்கள் என்னை ஓரம் கட்டி விட்டார்கள். என் வாழ்க்கையினால நான் உடைந்த ஒரு ஓட்டை போல அல்லது ஒரு உடைந்த கலனை போல, பாத்திரத்தை போல வீசி எறியப்பட்டேன். நானோ இந்த சேற்றிலே புரளுகிற பன்றியை போல நான் சிக்கி கிடந்தேன். பாவத்தில் மிதந்துகிட்டு இருந்தேன். அங்கே உயிருக்கு போராடி முள்வேலியில் சிக்கி கிடந்த ஒரு ஆட்டை போல என் வாழ்க்கை இருந்து, ஐயோ எனக்கு ஒண்ணு மட்டும்தான் தெரியும், என்னை தேடி இயேசு வந்தார். என் வாழ்க்கையில் ஒரு முகத்தில் ஒரு மாற்றம், என் இருதயத்தில் ஒரு மாற்றம், என்னவோ சின்ன மாற்றங்கள். ஜனங்கள் என்கிட்ட கேட்க தான் செய்வாங்க. சமாரியா பெண்ணே, உனக்கு என்ன நேர்ந்தது கேட்க தான் செய்வாங்க. சமாரியா பெண்ணு சொல்லுகிறாள், ஐயா என் உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் ஒருத்தர் வெளிப்படுத்திட்டாரு, ஐயா வாங்க வாங்க வந்து பாருங்க. வரதான் செய்வாங்க. இந்த சமாரியா பெண் இனி அடுத்து பேச ஆரம்பித்து விட்டால் வந்தவெல்லாம் என்ன செய்வான், ரிட்டர்ன் போயிடுவான். ஏன்னா இவளுக்கு ஒன்றும் தெரியாது.
ஆனால் இந்த மக்கள், இந்த சமாரியா பெண்ணுடைய வார்த்தையை கேட்ட மக்கள் இயேசுவின் போதனையை கேட்கிறார்கள். இயேசுவின் போதனையை கேட்டவர்கள் சொல்கிறார், ஏமா உன் வார்த்தையின் நிமித்தம் அல்ல நாங்க வந்தோம், அவர் உபதேசத்தை நாங்களே கேட்டோம். ஆமீன், ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள் வந்த நமக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தை பற்றி ஒன்றும் பெருசா தெரியவே தெரியாது. ஆனா என் வாழ்க்கையில், நமது வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றத்தை பார்த்ததும் மற்றவங்க கேட்பாங்க. ஏன்னு கேட்பாங்க, நாம என்ன செய்துருவோம் தெரியுமா? தெரிஞ்சது போல சொல்ல ஆரம்பிச்சிருவோம். இதுதான் பிரச்சனை. நல்ல காலம் இந்த அம்மா என்ன செய்யல, சொல்லல, கைட் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. தெரியாது. நண்பா, உனக்கும் எனக்கும் இந்த வேதத்தை அறிய வேண்டிய விதத்திலே அறிகிற அறிவு போதாது, போதாது. ஆனா நீங்களும் நானும் ஏதோ வேதாகம கல்லூரியை நம்ம கையில நம்ம பாக்கெட்ல வைத்திருக்கிறது போல, நமக்கு தெரியாத சத்தியம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லைங்கிறது போல நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்குள் நாங்கள் வந்த புதியது, பைபிள் ஆர்வமாய் படிப்போம். ஆனால் அதனுடைய எப்படி படிக்கணும் அதெல்லாம் தெரியாது. ஆனால் ஆர்வமாய் படிப்போம், ராத்திரி பகலாக படிச்சுட்டே இருப்போம், விவாதிப்போம். நாங்கள் நண்பர்களோடு கூட விவாதிப்போம். ஆலயங்கள் எங்கேயாவது பெரிதாய் கட்டப்படுமானால், கோபுரங்கள் கட்டப்படுமானால் உடனே விவாதிப்போம். இதெல்லாம் எதுக்குப்பா, சும்மா ஒரு ஓலை ஷெட்டு போதாது என்று கேட்போம். ஒருத்தர் இல்லை இல்லை நம்முடைய தேவன் பெரியவரப்பா, அவர் பெரிய ஆலயம் வேண்டும் என்று ஒருவர் சொல்லுவார். இன்னொருத்தர் சொல்லுவார், இல்லை இல்லை அவசியமே இல்லை. உடனே வசனங்களை எடுத்து நாங்கள் சண்டையிடுவோம், வசனத்தை எடுத்து சண்டையிடுவோம். அவன் பேசுறதுக்கும் அர்த்தம் இருக்காது, நாங்கள் பேசுறதுக்கும் அர்த்தம் இருக்காது. அப்படிதான் ஒரு வசனத்தை எடுத்து சண்டையிட்ட ஒரு வசனம் ஓசியா 8வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். ஓசியா 8:14. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து, இஸ்ரவேலோ, தெளிவா வாசிமா, இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து, இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான், கோவில்களை கட்டுகிறான். யூதா அரணான பட்டணங்களை பெருக பண்ணுகிறான். ஆனாலும் நான் அதன் நகரங்களில் அக்கினியை வர பண்ணுவேன், அது அவைகளின் கோவில்களை பட்சிக்கும். கோயில் கட்டுறான். யார் கோயில் கட்டுறா? இஸ்ரேல். நான் அந்த கோயில் எல்லாம் அக்கினினால எரிச்சு போடுவேன். நாங்கள் சண்டை போடுவோம். பார்த்தடா, கோயிலாக கெட்ட கோயில், ஆண்டவர் சொல்லிருக்காரு, அதை என்ன செய்துருவேன், எரிச்சு போட்டுருவேன். உடனே எங்கள்கிட்ட விவாதிச்சுட்டு இருக்கோம், இதுவும் நியாயம் தானே. உடனே அவர் சொல்லுவார், இன்னொருத்தர் சொல்லுவார், கோயில்னா என்ன தெரியுமாடா, நீங்கள் தான் ஆலயம், அது போதும் ஒன்றா. ஓஹோ, அது அப்படியா? இப்படியே விவாதித்து கொண்டே இருப்போம், இப்படியே விவாதித்து கொண்டிருப்போம். உடனே திடீர்னு ஒருத்தன் எழும்புவான், ஏய் ஒரு வசனத்தை வாசின்னு சொல்லுவான். மத்தேயு 7:1 வாசிங்க பார்க்கலாம். மைக் உண்டாமா? நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடி, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். இப்படி சண்டை நடந்துகிட்டு இருக்கும் பாருங்க. சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது மாற மாற பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் சொல்லுவான், நீ குற்றவாளியாய் தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை டபக்குன்னு வாய மூடிடும். இதுக்கு அர்த்தம் என்ன? அடுத்தவனை குறை சொல்லக்கூடாது, நீங்க நினைக்கிறது போல நாங்க நினைச்சுக்கிட்டு இருப்போம். இப்போ அவன் தப்பு செய்தாலும் நாங்க என்ன செய்ய மாட்டோம். என்ன பாடுமா ஏமா, இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? வேதத்தை சரிவர உடனே அதுக்கு ஈக்குவலா ரோமருக்கு போவாங்க, 2வது அதிகாரத்துக்கு போவாங்க, 14வது அதிகாரத்துக்கு போவாங்க. இங்க பாரு, இன்னொருவனுடைய வேலைக்காரனை நீ எப்படி குற்றப்படுத்த முடியும்? அதானே இங்கே கான்செப்ட். என்ன? மற்றவர்களை, மற்றவர்களுடைய தவற சுட்டி காண்பிக்கிற நீ, உனக்கு ஒரு சான்ஸ், உனக்கு ஒரு வாய்ப்பு. உன்னை நீயே என்ன செய்யணும்? நிதானிக்கணும். நீயே உன்னை நிதானிக்கணும். நீ அந்த நேரத்தில் உன்னை அதுக்காக மற்றவர்கள் செய்கிற தவறுன்னு சொல்லாத என்று அர்த்தம் அல்ல. நீ உன்னையும் சரிப்படுத்திக் கொள், அவர்களையும் சீர்படுத்து. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க அந்த மத்தேயு 7வது அதிகாரத்தை கவனமா வாசித்து பார்த்தா அதுதான் அர்த்தம். அப்போ நல்லா கவனிக்கணும். நமக்குள்
தேவனுடைய தொடுதல் வந்தபோது மாற்றம் ஏற்படும். மாற்றம் ஏற்பட்ட போது யாரோ ஒருவர் வந்து என்ன மாற்றம் என்று விசாரிக்க வருவார்கள். விசாரிக்க வந்தவுடன் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எல்லாமே எனக்கு தெரிஞ்சது போல பைபிளை கரைச்சு குடிச்சது போல அடிச்சு விட ஆரம்பிச்சிருவோம். இதனுடைய விளைவுகள் பரிசுத்த வேதாகமும் தவறாய் புரிந்து கொள்ளப்படுகிறது. அதனுடைய விளைவு குடும்பங்கள் தாறுமாறாய் நடக்க ஆரம்பிக்கிறது. அதனுடைய விளைவு தவறான உபதேசங்கள் ஏற்படுகிறது. ஏன் அப்படின்னா, சரியாய் இந்த வேதாகமத்தை பகுத்து வாசிக்காததுனால, புரிந்து படிக்காததுனால. ஃபார் எக்ஸாம்பிள் வாசிப்போம். 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தின் 2 பேதுரு 3வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை வாசியமா. கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் கவனமா வாசி. என்ன வாசி? நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறேன். 2 பேதுரு 3:16 எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறேன். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாய் இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். சரியா வேதத்தை படிக்கலன்னா யாருக்கு கேடு? சரியா பைபிளை படிக்காம ஒருத்தருக்கு நாம உபதேசித்தா யாருக்கு கேடு? இது பாருங்க, பவுல் சில கருகலான செய்திகளை கொடுக்கிறான். இதை புரிந்து கொள்ளாதவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவனா ஒரு வியாக்கியானம் கொடுக்கிறான், அவனா அதுக்கு ஒரு ஆன்சரை கிரியேட் பண்றான். கிரியேட் பண்ணிட்டு ஜனங்கள்கிட்ட போய் சொல்றான். இப்போ அதை பேதுரு கொஞ்சம் கவனமா சொல்றாரு. எப்பா, சரியா படிக்காதவன், அதாவது கல்லாதவன் அது போட்டிருக்கிறது அர்த்தம், சரியா இந்த வேத வாக்கியங்களை படிக்காதவன், விசுவாசத்துல உறுதியா இல்லாதவன், மற்றவங்க வேதத்தை புரட்டுகிறது போல. எதுக்கு புரட்டுகிறாதான்? தங்களுக்கு கேடு உண்டாக. நல்ல காலம், நல்ல காலம், நல்ல காலம் சொல்றது நல்ல வாய்ப்பு. சமாரியா பெண் தனக்கு கேடு உண்டாக என்ன செய்யல? புரட்டல. ஒன்னே ஒன்று, என் உள்ளத்தில் உள்ளதெல்லாம் வெளிப்படுத்தினார் ஒருத்தர். அவர் இவர்தானா வந்து பாருங்கன்னு சொல்லி முடிச்சுட்டா. வந்தவங்க வந்து பார்த்தாங்க, அவர் உபதேசத்தை கேட்டாங்க. ஆமா ஏமா, நீ சொன்னதை விட அவர் உபதேசத்தை கேட்டபோது அவர்தான் மெய்யான கிறிஸ்து என்பதை நாங்கள் அறிவோம். ஆமென், அல்லேலூயா. சரியாய் வேதத்தை வாசிக்காமல், சரியாய் வேதத்தின் எழுத்துவங்களையும் மகத்துவங்களையும் புரிந்து கொள்ளாமல் ஒரு மனிதன் செய்வானானால், இப்போ உதாரணத்திற்கு நான் முதல்ல சொன்ன பாருங்க, ஓசியா தானே, ஓசியா இஸ்ரேல், கோவில்களை கட்டுகிறான் என்னை மறந்து, அப்படிதானே? ஓசியா 8:14 கோவில்களை, இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான். இப்போ இத கரெக்டா படிக்கணும். அதனுடைய ஹிஸ்டரிஸ், அவருடைய பின்னணி எல்லாம் படிக்கணும். ஏன் அவன் கோவில்களை கட்டுறான் தெரியுமா? அந்த மக்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு கோபம் வந்துட்டுனா அவர் நம் நடுவில் இருக்க மாட்டார். மோசேட்டே சொல்லிட்டார்ல, ரொம்ப கோபம் வந்துட்டு நான் இனி உங்கள் நடுவிலே வரமாட்டேன்ட்டாரு. இன்னும் எப்பெல்லாம் கோபம் வருதோ இப்பெல்லாம் எதிரிகள் கையில் தன்னை மக்கள் கொடுத்துருவாரு. உடனே வந்தவையெல்லாம் என்ன பண்ணுவான்? கோயிலை இடிப்பான், கோயிலை இடிப்பான், அதை உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போயிடுவான். அப்போ இவர்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் என்னன்னா, இஸ்ரவேலர்களுக்கெல்லாம் கோயில் எங்களுக்கு இருந்துச்சுன்னா, உடன்படிக்கை பெட்டி எங்க கையில் இருந்துச்சுன்னா கடவுள் எங்க கிட்ட இருக்கிறாருன்னு அவங்களுடைய எண்ணம். ஸோ இவன் வாழ்க்கை சரி இருக்காது. இவன் வாழ்க்கை சரியில்லாமல் கோயிலை கட்டுறதுலே குறியா இருப்பான். ஏன்? கடவுள் எங்களோடு இருக்கிறார் அப்படிங்கிறதுனால. இப்போ தீர்க்கன் சொல்லுகிறார், நீ ஆண்டவரை மறந்து கோயில்களை கட்டுகிறாய். நான் வந்து நெருப்பை போட்டு அதை வச்சு என்ன செய்வேன்? அழிச்சிருவேன்.
இப்போ புரியுதா இதுக்கு அர்த்தம்? ஆனா அர்த்தம் புரியலைன்னா நம்ம என்னையோ நினைச்சுக்கிட்டு இருப்போம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் தவறாய் நடத்தப்படாமல், நாம் பிறரை தவறாய் நடத்தாமல் இருப்பதற்கு இந்த வேதத்தை கவனமாய் ஆழமாய் கற்றுக்கொள்வதற்கு அவசியம். ஆமீன், ஹல்லேலூயா. இரண்டாவதாக, பிசாசு கூட நம்மை நடத்தும். எப்படி நடத்தும் தெரியுமா? நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றது போல வசனத்தை வச்சே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணோம். மத்தேயு 4வது அதிகாரம் 5 முதல் 7 வரை வாசிப்போம். மத்தேயு. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, தேவாலயத்து உப்பரிகையின் மேல் நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். எஸ், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதா எழுதியிருக்கிறது என்று சொன்னான். போதும். எங்க எழுதியிருக்குமா இது? சங்கீதம். அதே போல இப்போ வந்து பிரசங்கிக்கிற பிரசங்கியார் அல்லது நானோ அல்லது யாரோ ஒரு எக்ஸ் ஆர் ஒய் அழகாய் வசனத்தை எடுத்தே போதிப்பார்கள். நம்ம என்ன சொல்லுவோம்? வசனம் தானே அவரு, நம்ம இயேசுநாதரு வசனம் தாண்டா நீ பேசுற, நீ என்னை வீழ்த்துவதற்கு பேசுகிறாய், சரியாய் நீ வசனத்தை பகுத்து என்ன செய்யல, சொல்லல. உடனே அவர் ஒரு ஷாட் கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதி இருக்கிறதே. அது எங்கம்மா எழுதிருக்கு? எங்க எழுதிருக்கு? உபாகமம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். மாசாவிலே உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. இதை எடுத்து யார் கொடுக்கிறா? இயேசுநாதர். நல்லா கவனிக்கணுமா? நல்லா கவனிக்கணும். வசனத்தை தான் பேசினார் ஐயான்னு நீ நினைப்பா. எம்மா, அவன் வசனத்தை பேசுற சாத்தானா இருக்கலாம். ஆனால் சரியாய் அந்த வசனம் போதிக்கப்படுகிறதா? அது சரியாய் போதிக்கப்படலைன்னா நீ ராங் ரூட்டுக்கு போக முடியும். அவன் உன்னை தவறா நடத்த முடியும். நிறைய பிரச்சனைப்பா, எல்லாருக்கும் பிரச்சனையா இருந்தா நம்ம என்ன செய்வோம்? ஐயா பைபிள் எடுத்து படிப்போம். கண்ணுல டபார்னு படுது. எரேமியா 29:11 வாசிங்க. யூதா ராஜாவின் 29:11 நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடேங்கப்பா, அவைகள் தீமைக்கல்ல. வாலிப பையன் அல்லது வாலிப பொண்ணு லவ்ல உச்சம் மிதந்துட்டு இருக்காங்க. வீட்டில் பயங்கரமான போராட்டம், அடி சப்பி போடுவேன்னுட்டு என்னடா செய்யணும் பைபிளை திறக்கிறான். அவனுக்கு என்ன கிடைக்குது? நீங்கள் அப்போட ஆண்டவர் பிளஸ் பண்ணிட்டாரு. அட பைத்தியக்கார பயல, அங்க என்ன எழுதிருக்கு? நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக பாபிலோனுக்கு சிறைப்பட்டு கொண்டு போக போறாங்க. அவங்க எல்லாம் வரணும், இந்த தேசத்துல நாங்க வாழணும்னு விரும்புறாங்க. இப்ப தீர்க்கன் எரேமியா சொல்லுகிறார், நீங்க வாழணும்னு விரும்புகிறாய் அல்லவா, எருசலேமுக்கு வரணும்னு விரும்புகிறாய் அல்லவா, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை, எந்த முடிவு? நீ சிறைப்பட்டு போக போகிறாய், அப்படியே போக போறதில்ல, நீ திரும்பி வருவாய் என்கிற அந்த நல்ல முடிவை உன் மேல பாசம் வைத்திருக்கிற நான் நினைச்சிருக்கேங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஆமீன் சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி. வசனம்தான் சரியாய் வாசிக்கலன்னா இடறி போய் விடுவோம். சரியாய் புரிந்து கொள்ளவில்லை என்றால் தவறாய் நடத்தப்படுவோம்.
சமாரியா பெண்மணி முடிச்சிட்டா. எனக்கு இவ்வளவுதான் முடியும்பா. என்ன முடியும்? என்னை ஒருவர் சந்தித்தார், அவர் என் உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் வெளிப்படுத்தினார், சொல்லிவிட்டார். அவர் மேசியாவாங்கிறத வந்து முடிச்சிட்டா. ஷட்டர் க்ளோஸ். அதுக்கு மேல அவருக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கு மேல சொன்ன இதை போலதான் வரும். இன்னைக்கு நம்ம ஆட்கள் வாயில வந்ததையெல்லாம் தீர்க்க தரிசனம் என்கிற பெயரிலே. எனக்கு ஒரு கேள்வி. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார் சொல்லுகிற சில கயவர்களை பார்த்து நான் கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். எவ்வளவோ நிகழ்வுகள் இந்த பூமியிலே நடக்கிறதே. இதே நேற்றைய தினத்தில் கூட 39 உயிர்கள் பாழாய் மரித்து போனார்களே, இதை உன்கிட்ட கர்த்தர் சொல்லலையா? கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார். ஐயா கர்த்தர் சொல்லுவார் ஐயா, சொல்லுவார். எதையெல்லாமோ உன்கிட்ட சொல்லுகிறதை பீத்தி கொண்டு பிதட்டி கொண்டு இருக்கிறாயே, ஏன் இதை உனக்கு சொல்லல? ஏன் உனக்கு சொல்லல? நீ ஏன் மாற்றுகிறாய்? அன்பர்களே, வஞ்சிக்கப்படக்கூடாது. நம்மை தவறான பாதையிலே வழி நடத்துவதற்கு பிசாசு இப்படிப்பட்ட மனிதர்களை கொண்டு வருவான். அவன் வசனத்தை தான் பேசுவான், ஆனால் வசனத்துடைய பொருள் வேறு. இன்னொரு வசனத்தை கூட வாசித்து விடுவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்தின் 29வது வசனம். வேகமாய் வாசிப்போமாமா. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, யாருக்குமா? மேல வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், சதுசேயர்கள். சதுசேயர்களுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, உயிர்த்தெழுதல் என்பது இல்லை, அவ்வளவுதான். ஒருத்தன் பிறந்தவனா மரித்து விடுவான், அவ்வளவுதான். மரித்த பிற்பாடு உயிர்த்தெழுதல் இல்லைங்கிற கான்செப்ட் உள்ளவங்க இன்னைக்கு அது நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால தான் சில சபைகளிலே உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை, நான் சரீர உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை விசுவாசிக்கிறேன் என்கிற அந்த விசுவாச பிரமாணத்தை அவங்க வாசிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? அது அந்த சர்ச்சில் எல்லாம் பண்ணுறாங்க, நமக்கு அதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு ஒதுக்கிடுறோம். நம்ம குரூப் நம்மளை போல உள்ளவங்க தான் அப்படியே வழி விலகி நாசமாக போகிறது. ஏன்னா கான்செப்ட் தெரியாது. இந்த சதுசேயர்களுக்கு கான்செப்ட் தெரியாது. இனி மரித்து உயிர்த்தெழுதல் உண்டா தெரியாது. அதனால இயேசுநாதர்ட்ட வந்து குதர்க்கமான கேள்வி கேட்கறது போல கேள்வி கேட்கிறான். ஒரு பெண்ணுக்கு இத்தனை புருஷன் இருந்தான், அவ உயிர்த்தெழுத பிறகு யாருக்கு அவர் ஆன்சர் பண்றார். வாசி தங்கச்சி, வாசி. நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். உயிர்த்தெழுதலில் போதும். தப்பா எப்பா நீ வேதத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிற வேத பாரகத்தில் ஒருவனாகிய சதுசேயன் தான். வேத பாரகர்கள் சதுசேயர்களாக பரிசேயர்களாக 2 பிரிவுகளாக இருந்தார்கள். அதில் இந்த சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று எண்ணுகிறவர்கள். இப்ப சொல்லுகிறாரு, ஆண்டவர் சொல்றார், எப்பா என்ன நீ வேத வாக்கியத்தையும் அதனுடைய வல்லமையை அறியாமல் பேசிக் கொண்டிருக்கிறாய். அப்படின்னா இதை அறியணும் அப்படின்னா வேதத்தின் மகத்துவங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க, ஆண்டவர் என்னை தேடி வந்தார். ஆண்டவர் என்னை தேடி வந்தபோது என் வாழ்வை மாற்றிவிட்டார். என் வாழ்வை மாற்றிவிட்ட நான் செய்ய வேண்டியது கட்டாயம். என் வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றங்கள் என்ன என்று கேட்கும்போது அவர்களை யாருக்கு நேராக வழிநடத்த வேண்டும்? சொல்லுங்க. இயேசுவுக்கு நேராக நடத்தணும். நாம் என்ன நடத்துறோம்? இங்க வா, நான் உனக்கு தீர்க்கதரிசனம் சொல்றேன். இங்க வா, நான் உனக்கு ஜெபம் பண்றேன். இங்க வா, உங்க வீட்டில் அது இருக்கு, உன் வீட்டில் இது இருக்கு. இன்றைக்கு ஆண்டவருக்கு நேராக வழிநடத்துவதற்கு பதிலாக தனக்கு நேராக வழி நடத்துகிறார்கள். நல்ல வேளையில் இந்த பெண்மணி அவ்விதமாய் நடத்தாமல் இயேசுவுக்கு நேராய் நடத்தினார்கள். நாமும் கூட இந்த சதுசேயர்களை போல அந்த வசனத்தை ஒன்ஸ் மோர் வாசி தங்கச்சி. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தகாத விதமாய் சிந்திக்கிறீர்கள். வேத வாக்கியத்தை அறியல. முடிக்க டைம் ரொம்ப போயிட்டு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ல இப்பதான் நுழைகிறேன். முடிச்சுட்டு நான் முடிச்சிருவோம். கொஞ்சம் பிந்தினாலும் கவனம் வழக்கமாய் போகிற நேரத்தில் போயிடலாம். ஓகே. வேத வாக்கியங்களை அறியாததுனால
வேத வாக்கியத்தை ஏன் அறியல? இப்போ ஒரு என்னை பொறுத்த அளவில், நான் கொஞ்சம் அலசி பார்த்த அளவில், இந்த பைபிளை குறித்து டீச் பண்ணுறது இந்தியாவில் உள்ளவர்களுக்கு எளிதா அல்லது ஆங்கிலேயர்களுக்கு எளிதா அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ஒரு விடை கிடைத்தது. உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யாருக்கு எளிது? இந்தியாவில் உள்ளவர்களுக்கு எளிதா, ஆங்கிலேயர்களுக்கு எளிதா? ஏன் ஆன்சர் சொல்லணும். ஏன்? ஆல்ரெடி அவங்க கிறிஸ்தவர்கள், நாம விக்கிரக ஆராதனைக்காரர்கள், வேறு சடங்குகளிலே அகப்பட்டிருந்தவர்கள். எஸ், அதனால நமக்கு கொஞ்சம் ரிஸ்க் டூ மச், கொஞ்சம் அதிகமாய் நமக்கு போதிக்கணும், கவனமாய் போதிக்கணும். கொஞ்சம் மிஸ்கைட் ஆயிட்டனாலும் நாம் அநேகரை பாதாளத்துக்கு நேரம் என்ன செய்திருவோம்? இழுத்துட்டு போயிடுவோம். இப்போ கவனிங்க, இப்போ வேத வாக்கியத்தை அறியாததுனால அந்த சதுசேயர்கள் தப்பான ஒரு எண்ணம் கொண்டது போல, இன்றைக்கு இந்த சமாரிய ஸ்திரீயை கர்த்தர் தொட்டது போல அந்த தொடுதலை அனுபவித்த நீங்களும் நாங்களும் நிறைய பேரை மிஸ்கைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் 2 நாளுக்கு முன்னாடி நம்ம சபையை சார்ந்த ஜான் அவர்கள் மரித்து போனாங்க. மரித்து போன போது அவங்களை அந்த இரங்கல் உரையை நான் தெரிவிக்கும் போது ஒரு வார்த்தையை நான் அதில் குறிப்பிட்டேன். என்ன குறிப்பிட்டேன் அப்படின்னா, சிலர் ஆலமரத்தை போல படர்ந்து வளர்ந்திருக்கிற அந்த பெரிய மரத்தை சிலர் பார்த்தாலே போதும், மரம் பட்டு போய்விடும். ஆனால் இந்த மனிதர் ஒரு எறும்புக்கு மேலே நடந்தா கூட, சின்ன எறும்புக்கு மேலே நடந்தா கூட அந்த எறும்புக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி அவருடைய குணாதிசயத்தை நான் சொன்னேன். சொன்ன அடுத்த வினாடி என் மனசுக்குள்ள, அட பாவி, சில தவறான உபதேசத்தை நீ விதைக்கிறாயோ அப்படின்ட்டு. என்ன அப்படின்னு யோசிக்கும் போது, ஆலமரம் போல படர்ந்து பறந்து விரிந்த அந்த மரத்தை சிலர் பார்த்தாலே என்ன செய்யறோம்? பட்டு போயிடும். அதுக்கு அர்த்தம் என்ன? நான் சொன்ன கருத்து என்ன அப்படின்னா, ரொம்ப கடினமான மனிதர்கள் சிலர், அதுதான் நான் சொன்ன கருத்து. ஆனால் அங்கே நின்றவர்களே சிலர் என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா? யப்பா, வன் கண் வன் கண். சில வாரங்களுக்கு முன்பதாக மருத்துவம் படித்த ஒரு சகோதரி, பைபிள்ல வன்கண்ணெல்லாம் இருக்குல்ல, இருக்கு, அதுக்கு மேல வரல. சில வேளைகளை நீங்க யோசித்து பாருங்க, நம்ம பேசுறது. இன்னைக்கு எல்லாரும் என்னை பாராட்டினாங்க, அழகான சேரின்னு சொல்லி. எவ்வளவு கண்ணு பட்டோ, இங்க பாருங்க கிழிஞ்சிட்டு. ஏமா, சிலர் சொல்லுவாங்க, நேத்து தான் 2 காப்பு 4 காப்பு 2 செயின், அழகான பட்டு, புதிய சப்பல் போட்டுட்டு நான் கல்யாண வீட்டுக்கு போனேன். இன்னைக்கு வந்து படுத்தனா படுத்த படுக்கையாகவே இருக்கு, என்னால எழுந்திருக்க முடியல. எவ கண்ணு பட்டுச்சோ? ஏமா, என்ன மேட்டர் தெரியுமாம்மா? நீ வீட்டில் இருக்கும்போது சாதாரண உனக்கு வசதியான ஒரு உடைய உடுத்துக்கிட்டு இருந்த. இப்போ நீ பட்டு அது புதிய சப்பல் எல்லாம் உடுத்துக்கிட்டு போகும்போது உனக்கு சில வசதி குறைவுகளையும் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய்வ? நடப்ப. பஸ்ஸில் ஏறும்போது வழக்கமாக ஏறுகிறது போல உன்னால் ஏற முடியாது. நடக்கும்போது வழக்கமாய் நடக்கிறது போல உன்னால் நடக்க முடியாது. நீ திருமண வீட்டுக்கோ அல்லது விருந்து வீட்டுக்கோ அல்லவா போயிருக்கிற, கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். உன் உடலில் களைப்பு தானா வரும், அடுத்த நாள் உனக்கு வரும். காலில் ஐயோ பொக்களமாக வந்துட்டு கண்ணு போட்டுச்சா என் கொலுசை பார்த்து. ஏமா, அது கொலுசுல ஒரு மெட்டல் அலர்ஜி, உன் செருப்பு அலர்ஜி. நீ குறைந்த ஆடைகளை, குறைந்த விலை மலிவாய் கிடைக்கிற ஆடைகளை உடுத்துருக்கிறது, அந்த ஆடையில் இருக்கிற சில அலர்ஜிஸ் உன் ஸ்கின்ல. நீ என்னன்னா, நீ அழகு சுந்தரி போல நீ நினச்சிக்கிட்டு, அவன் பார்த்தானா கரிஞ்சு போச்சான், அவன் பார்த்தானா சோக்கேடு வந்துட்டான். நான் சொல்ல ஏம்மா, எங்கம்மா இது? எங்க போய் பைபிள்ல எங்கம்மா இருக்கு? என்ன சொல்றாரு எரேமியா 10வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க.
எரேமியா 10:2. புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே. புறஜாதியாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், வானத்தின் அடையாளங்களினாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். ஏமா அவன் பேசுவான், அவன் கண்ணு பட்டுட்டுன்னு சொல்லுவான். நீங்க சொல்லலாம் பைபிள்ல இல்லையா, என்னது இல்லையா, வன் கண் இல்லையா? அதுக்கெல்லாம் நீ படிக்கணும்னா நீ அதை ஆங்கிலத்தில் எடுத்து படி. ஈவில் ஐ அப்படின்னு இருக்கும். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ஒருத்தன் அப்படி உன்னை பார்த்துட்டான், வன்கண் நீ நினைக்கிற ஒரு மாதிரி பார்த்துட்டான்னா வித் ஆக்ஷன், அதுக்கு ஒரு ஆக்ஷன் அவன் என்ன செய்யறான்? நான் அவனை பார்க்கிறேன், ஒரு விதானம் பொறாமையோடு பார்க்கிறேன், எரிச்சலோடு பார்க்கிறேன். இது நான் பார்க்கிற பார்வை அவனை ஒன்றும் செய்துவிட முடியாது. தலையில் இருக்க முடிய கூட என்ன செய்யாது, அசைக்காது. வன் கண் அப்படி ஒரு பார்வையா ஒரு சுக்கும் செய்யாது. ஆனால் இந்த பொறாமையோ அல்லது இந்த வன்கண்ணோ அல்லது எரிச்சலின் பார்வையோ உடைய மனிதர்கள் அடுத்தது பின்னாடி நீ வீழ்வதற்கு, வலையில் உன்னை வீழ்த்துவதற்கு ஏதோ ஒரு ஆக்ஷனில் இறங்குவாங்க. நீ வேலை செய்யக்கூடிய அந்த ஓனர்கிட்ட போய் உன்னை பற்றி கொஞ்சம் என்ன செய்வான், ஆப்பு அறைவான். உன் கணவனார்கிட்ட உன்னை பற்றி கொஞ்சம் போட்டு தருவான். உன் ஒய்ஃப்கிட்ட உன்னை பற்றி கொஞ்சம் போட்டு விடுவான். வேணா என்னடான்னு சொல்லிட்டு. இதுதான் வன்கண், பொறாமை. அதுதான் வன்கண்ணின் ஆவி, அதுதான் பொறாமையின் ஆவி, அதுதான் இன்னொன்று எரிச்சலின் ஆவி. என்னாகமத்தில் பார்த்தா எரிச்சலின் ஆவி ஒரு புருஷன் இருந்தால் என்ன நடக்கும்னு போட்டிருக்கு. தட்ஸ் மீன்ஸ் அது ஆக்ஷனில் இறங்கும். மற்றபடி அது நடந்துட்டு இது நடந்துட்டு நோ. சிலர் சொல்லுவாங்க, ஒரு வடை தான் சாப்பிட்டேன், ஒரே வாமிட்டு. அவன் சுட்ட ஹோட்டல்காரன், டீ கடைக்காரன் சுட்ட வடை என்னது 10 நாளாட்டு அதே எண்ணெயில் பொரிச்ச வடை திரும்ப திரும்ப பொரிச்சான். அவன் சொல்லுவான், நான் சாப்பிடும்போது ஒரு நாய் நாக்க தொங்க போட்டுட்டே பார்த்துக்கிட்டு இருந்து. நீ கடத்தெருவில் இருந்து சாப்பிட்டா நாய் என்ன செய்யும்? தெரு நாய் பார்க்க தான் செய்யும், ஒரு பீஸ் தரமாட்டான் நான்ட்டு. இதெல்லாம் நார்மலா உள்ளது. இதையெல்லாம் நீ ஸ்பிரிச்சுவல் சொல்லி உன் வாழ்க்கையை மட்டும் இல்லை பிறர் வாழ்க்கையை கெடுத்துறாத. எங்க வீட்டில் டெய்லி அடிக்கடி நடக்கும். வீட்டில் வந்து ஏறினதான் உண்டு. வழியில் நடந்த கான்வர்சேஷனுடைய அந்த கன்க்ளூஷன் எங்கே தான் இருக்கும்? வீட்டில் தானே முடியும். வீட்டில் செருப்பை கலந்தி போடணும், கன்க்ளூஷன் உடனே ஸ்டார்ட் ஆகும். நான் ஒன்று ஆன்சர் பண்ணுவேன். ஆன்சர் பண்ண நினச்சேன், சிரிச்சுக்கிட்டே உங்கள் தோளில் கையை போட்டுட்டு பைக்கில் இருக்கும்போதே நினச்சேன், எவா பார்த்தாலோ ஏம்மா யாரும் பார்க்க வேண்டாமா, யாரும் பார்க்க வேண்டாம். அப்படியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. என் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்களும் நானும் அல்ல, கர்த்தர் தான் நம்மை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட விவரத்தை அடுத்தவர்களுக்கு சொல்லுவதோடு நிறுத்தி விடணும். ஏன்னா உனக்கும் எனக்கும் பைபிளை பற்றி பெருசா தெரியாது, கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டே இரு. அதுக்கப்புறம் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் அதை செய்வாராம் இதை செய்வாரான்னு கண்டதை சொல்லி குடும்பத்தையும் தனிநபருடைய வாழ்க்கை கெடுத்து போடாத. ஏன்னா நீ செய்யறதெல்லாம் இதுதான் செய்துகிட்டு இருக்கிற. என்ன செய்துகிட்டு இருக்கிற? எரிச்சலின் ஆவி, வன்கண்ணின் ஆவி, பொறாமையின் ஆவி. அது ஒன்றும் செய்யாது, அது ஒன்றும் செய்யாது. எனக்கு விரோதமாய் ஒருவன் எரிச்சல் பட்டால் ஏதோ ஒரு ஆக்ஷனை செய்வானா இருக்கும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதத்தை வாய்க்காமல் போக பண்றதுக்கு என் தேவனால முடியும். அவரால் முடியாதுன்னா அந்த தெய்வத்தை நான் கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? பாருங்க, விஷயத்துக்கு வருவோம். எனவே நம்ம போயிட்டு வரும்போது நம்முடைய சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட இதெல்லாம் வரும். சிலவங்க டிராவல் பண்ணுவாங்க, வீட்டை விட்டு வெளியே போவாங்க. வெளியே போகும்போது போயிட்டு வர்ற காரியம் சக்சஸ் ஆகலை, என்ன சொல்லுவாங்க? வெளியே போனேன், அந்த பாவி மட்டை ஏதால வந்தா போச்சா? ஏமா உன் வாழ்க்கை சரியில்லைன்னா நீ செய்கிறது ஒண்ணுமே வாய்க்காது.
சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீ கர்த்தருடைய வார்த்தை மேல ராத்திரி பகலாய் தியானமாய் இருப்பாயானால் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்களும் நானும் செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, புற ஜாதியாருடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடாது. ஆமேன்னு சொல்றவங்க ஆமான்னு சொல்லுங்க பார்க்கலாம். வன்கண் உண்டா? கிடையாது. அப்படி பார்த்தா பார்த்துட்டு போட்டு நமக்கு என்ன? பொறாம உண்டா? பைபிள் படி இருக்கு. ஆனா அது நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கணும்னா அவன் ஏதோ ஒரு ஆக்ஷன்ல செய்யணும். அப்படி பார்த்த உடனே இந்த வைஃபை இங்கேருந்து அங்கே போகிறது போலெல்லாம் ஒன்றும் செய்யாது. அவன் பார்த்த உடனே நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. புரிஞ்சுக்கணும். தவறான தகவல். இப்போ உதாரணத்திற்கு அவள் பார்த்தா எல்லாரும் என்னை பாராட்டினாங்க, ஆனால் எனக்கு இப்படி நடந்து போச்சு. எல்லாரும் பாராட்டினோன்னு என்ன நடக்கும்? உள்ளத்தில் கொஞ்சம் நடையில் கொஞ்சம் வித்தியாசம் வரும். சொல்லுவாங்களா, தலை கால் தெரியாமல் நடக்கிறது. தலையும் காலும் தெரியாமல் நடப்பாங்க. தலையும் காலும் தெரியாமல் நடக்கும்போது சம்பவிக்கிறது என்ன? நீ கால் தட்டி கீழே விழுவ. எஸ், நேற்று தானே சனிக்கிழமை. எஸ், நேற்று ஒரு வயதான ஒரு தாயார் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ஒரு தெய்வீக சுகத்தை பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஷேர் பண்ணிக்கிட்டு சொன்னாங்க, பாஸ்டர் அதை மைண்டில் மட்டும் வச்சுக்கிடுங்க, வேற யார்ட்டையும் ஷேர் பண்ணிட வேண்டாம். அப்படியா, ஏன் அப்படின்னு கேட்டேன். ஐயோ, இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார், நான் சாட்சியா சொன்னேன், சொல்லிட்டு வந்தவொடனே அதே ப்ராப்ளம் திரும்பி வந்துட்டு. அப்படியா, ஏன்? அது வன்கண். அடேங்க அப்பா, நல்லா புரிஞ்சுக்கணுமா? மெச்சூர்டு உமன், ஒரு ரொம்ப வயதானவர், நீண்ட காலமாய் ஆண்டவரை அறிந்தவர்கள், ஆண்டவருக்காக ஓடினவர்கள், உழைத்தவர்கள், கொடுத்தவர்கள், கொடுக்கிறவர்கள், அவங்களுக்குள்ளே இந்த கான்செப்ட். கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் வாழ்வோமானால், என் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 119 105 படி வாசிப்போமா? உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை நேர்த்தியாய் அமைய வேண்டுமானால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரத்தின் 11வது வசனத்தை போல ராத்திரி பகலா காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி பெரேயா பட்டணத்தார் இந்த வேதத்தை ஆராய்ந்தது போல நீங்களும் நானும் வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தின் 15வது வசனத்துல இங்கே பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுவார், வாசிப்போம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாய் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாய் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தி ஜாக்கிரதையாயிரு. நிதானமாய் அறியணும். தெரிஞ்சது போல நாம் பாவலா செய்து விடக்கூடிய, ஒன்றும் தெரியாதுமா, ஒன்றும் தெரியாது. சில வசனத்தை நான் வாசிக்கும் போது வேறு அர்த்தம் நான் கொண்டு இருப்பேன் இதுக்கு முன்னாடி. இப்போ அதை வாசிக்கும் போது அதனுடைய ஐயோ இப்படி அதனுடைய அர்த்தம் அது விளங்கி கொள்ளும் போது ஆச்சரியமா இருக்கிறது. இத்தனை வருஷம் நம்ம பிரசங்கம் பண்ணி இருக்கிறோமே. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சரியான வெளிச்சத்துக்குள்ள உங்களை நடத்தணும்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை ஒருத்தர் வாசிப்போமாமா. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் போதிப்பாராம். ஆமென். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சத்தமா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார். கவனமா இருக்கணும். தெரிஞ்சது போல பிதட்டி விடக்கூடாது. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. எவ்வளவு ஒழுங்கும் கிரமமா இருக்கணும்னு சொல்லி அந்த 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை ஆவிக்குரியவர்கள் என்று காண்பிப்பதற்காக அதையும் இதையும் செய்யாதபடிக்கு ஆண்டுடைய பாதத்தில் விழுந்தவர்களாக இருப்போம் என்றால் அவர் சொல்லுவாரு, நீ என்ன தெரிந்து கொள்ளல, நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மை தெரிந்து கொள்ளுவாரானால் அவர் நம்மை அதிசயமாய் நடத்துவார். எழுந்து நிற்போமாமா, எல்லாரும் எழுந்து நிற்போமா. தேங்க்யூ லார்ட்.
ஓ ரபதன சந்தர பலரபதரியாந்துன மலரபா. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே உனக்கு தந்தவர். தாயிலும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவா உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவா உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும், நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து ஆமென் போகலாம், ஆமென். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் இயேசு மாறிடாரே. நேற்றும் என்றும் என்றும் மாறா தேவன் இயேசு மாறிடாரே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட ஆமென் ஆமென் ஆமென். போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், தகப்பனே. சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். இந்த உலகத்துல எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில இருந்த உங்களை என்னையும் அவர் தேடி வந்தார். தேடி வந்த ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்ப போகிறார். மிகுந்த கனிகளை கொடுக்கும்படிக்கு, மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டுமானால் அவரோடு கூட இருந்தவர்களாய், அவரது வார்த்தையெல்லாம் உற்று கவனித்தவர்களாய், அவருடைய போதனைகளை எல்லாம் உள்வாங்கினவர்களாக இருக்கணும். ஆம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறபடியினால் எல்லாரும் கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோம். எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்தவரே, எங்கள் இதயத்தின் ஆழத்தில் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். புறஜாதியாருடைய மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றாதபடிக்கு தேவனே இந்த பரிசுத்த வேதாகமத்தை மாத்திரம் நம்ப, உம்முடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ, உம்முடைய வார்த்தையே எங்களுக்கு ஆதாரம் என்று நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபையை தாரும், கிருபையை தாரும் சுவாமி. தொடர்ந்து நீ நடத்தும், எங்களை பலப்படுத்தும், தீமைக்கு நீங்களாக்கும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.